அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இது நம்மோது நேம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு பிறகு சீமான் அவர்கள் பெருசாக வெளியே தலைக்காட்டில் எந்த கருத்தும் பதிவு பண்ணாமல் தான் வந்தார். அதுவே கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கொஞ்சம் தோய்வாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் சீமான் கலந்துக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இன்றைக்கி இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் மாறாக சில பேர், குறிப்பாக தாவேக்காவினரை கூட வச்சுப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக கூட கூட்டணி போயிட்டார். இவ்வளோ நாள் திமுகன்னு சொல்லிட்டு இருந்த தாவேக்கா இப்போ பாஜக கூட கூட்டணி போயிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு நரேட்டிவ் செட் செய்கிறாங்க. இரண்டா பிரிச்சுக்கலாம். சீமானோட பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவது இந்த நரேட்டிவ் செட்டிங்கை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வழக்கமாக தமிழ்நாட்டு அரசியலில் எப்பவுமே ஒரு பொதுவான கெட்ட பழக்கம். நான் கட்சி சார்பு இல்லாமல் சொல்கிறேன். ஏதாவது யாரையாவது விமர்சனம் பண்ணணுன்னா இது பாஜகவோட பி டீம் அப்படிம்பாங்க, இல்லை திமுகவோட பி டீம் அப்படிம்பாங்க. இப்படி மாறி மாறி சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா திமுகவே ஒரு சமயத்தில் பாஜகவுடைய பி டீம்னு சொல்லுவாங்க. ஆக யார் ஏ யார் பி அப்படிங்கிறத அவங்கவுங்களா முடிவு பண்ணுவாங்களே தவிர சும்மா ஒரு விமர்சனத்துக்காக வைப்பாங்க. ஆனால் எல்லாரும் எல்லாருக்கூடையும் உறவு வச்சுப்பாங்க உள்ளுக்குள்ளே. இப்போ கூட நம்ம கடந்த 2026 தேர்தலில் தாவேகா ஆட்சிக்கு விடக்கூடாது என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் ஒரு மறைமுகமாக ஒரு கூட்டணி பேச்சு ஈடுபட்டார்கள். எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதாகவும் துணை முதல்வராக இவர் உதயநிதி இருப்பதாகவும் அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பதாகவும் ஒரு பேச்சு. அது வேணான்னு சொன்னபோது திருமாவளவனை பொது முதல்வர் வேட்பாளராக அப்படின்லாம் பேச்சு நடந்தது. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்படி பேச்சுகள் நடைபெற்றன்னு யார் சொல்கிறது? அதிமுகலேருந்து வேலுமணி சொல்கிறாரு, சி.வி. சண்முகம் சொல்கிறாரு, அங்கேருந்து சில பேர் சொல்கிறாங்க, வெளியிலேருந்து சொல்கிறாங்க. திருமாவளவனும் ஆமாமா அப்படி பேச்செல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. காதுக்கு கிடைத்தது. எனக்கு அதாவது என்னிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை, ஆனால் என் காதுக்குள் விழுந்தது. அப்போது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல சில இடங்களில் இந்த கிவ் அண்ட் டேக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து. அது நம்ம தவறுன்னு சொல்கிறத விட அது அப்படி தான் இயல்பாக வரும்போது அதான் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப முன்னாலே சில நிகழ்வு. 20-25 வருடங்களுக்கு முன்னால் துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் ஒரு கேள்வி பதில் சொல்லும்போது சொன்னார். யாரோ கேட்டிருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் அப்போது ஆட்சியில் இருந்தார். ஒரு கால் ஜெயிலில் தான் வந்தாங்களோ இல்லையோ, அப்போது ஏதோ ஒரு சமயத்தில் திமுகவும் அதிமுகவும் என்றாவது ஒரு நாள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதான்னு அந்த கேள்வி பதில் கேட்டு அவர் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தார். அவ்வளோ வருஷம் முன்னாலேயே திமுக அதிமுக அல்லாது மூன்றாவது ஒரு சக்தி, மூன்றாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த சமயத்தில் இருவரும் ஒன்று சேர்வார்கள். அதான் நடந்துச்சு. இப்போது தாவேக்கா என்ற ஒரு மூன்றாவது சக்தி எதிர்பாராமல் வந்தது. அது வரும்போது திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு வகையில் மறைமுக கூட்டணி முயற்சியாவது செய்தார்கள். ஏன்னா இதில் நீங்கள் இப்போ யாரை நீங்கள் எப்படி இதை இவர்களோடு சேரக்கூடாது அவர்களோடு சேரக்கூடாது, அரசியலில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. சித்தாந்தம் கோட்பாடு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று, அரசியல் கலை யதார்த்தங்கிறது ஒன்று. திமுகவும் பாஜகவும் மதவாத கட்சி என்று சொன்ன பாஜகவுடன் திமுக கூட்டணி சேரவில்லையா? சேர்ந்துருக்காங்க. டிசிக திருமாவளவன் முதல் மங்களூரில் 2001 நிற்கும்போது பாஜக திமுக உள்ள கூட்டணியில் அவர் இருந்தது மட்டும் இல்லாமல் பாஜக வேட்பாளர்களுக்காக போய் பரப்புரை செய்யவில்லையா? அதே திருமாவளவன் அதிமுக பக்கம் போகலையா? வைகோ திமுகவில் இருந்தார், திமுகலேருந்து தனியாக மறுமலர்ச்சி திமுகன்னு ஆரம்பித்தார். ஸ்டாலின் அவர்களை அடுத்த வாரிசாக அவர் அறிவித்து விடுவார், இல்லை விடப்போகிறார் என்ற அந்த ஒரு இதில் தனக்கு வாய்ப்புகள் பறிக்கப்படும், தனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்பதனால் தனியாக கட்சி ஆரம்பித்தார். அவர் ஒரு சமயத்தில் அதிமுகவில் போய் சேர்ந்தார். ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் திமுகவுடவே பயணித்தவர். திடீரென்று ஒரு காலகட்டத்தில் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லி ஜெயலலிதா அவர்களுடன் பயணப்படவில்லையா? அதே வைகோ மறுபடியும் திமுகவுக்கு கொடுங்கோலர் கருணாநிதி என்று சொன்ன அதே திமுகவில் அவர் தான் ஐயா கருணாநிதி சத்தியம் வாங்கிட்டு என் பையனை நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னார். இவ்வளோ பேரை விட்டுட்டு இவரை தான் கூப்பிட்டு சொன்னார் போல தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னார். அவர் கூடவே இருந்தார். எந்த ஸ்டாலினை இவரே ஒருமையிலும் மிகவும் தரக்குறைவாகவும் அரசியல் ரீதியாக பேசினாரோ அவர் கூடவே போய் இருந்து உலகத்திலே சிறந்த முதல்வர் அவர் தான்னார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் பெருச்சாலின்னு சொன்னார்.
ஆக திருமாவளவன், வைகோ, காங்கிரஸ், திமுகவோட எவ்வளோ ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் தான் எதிரிகள் 1967. அப்போது திமுக வந்து ராஜாஜி அவர்களின் சுதந்திரா கட்சியுடன் கூட்டணி வைத்து காமராஜர் தலைமையிலான காங்கிரஸை தோற்கடித்து தான் ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா சேர்ந்துச்சு. அந்த பக்கம் பொது எதிரி பாஜக ஒன்று வந்தபோது, இப்போ அதே காங்கிரஸ் வந்து திமுகவை கைகழுவி விட்டு தாவேகாவுடன் இணைந்து விட்டது. இப்போ எல்லாம் வந்து இப்போ அரசியல் களங்கள் மாறுபடும் போது இந்த கூட்டணி கால்குலேஷன்ஸ் மாறுபடத்தான் செய்யும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கை பிரகாரம் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பல கட்சிகள் வந்து இருந்து காணாமல் போயிருக்கு. இப்போது நீங்கள் மாணவர் போராட்டம் நடந்துச்சுல்ல, இந்த மாணவர் போராட்டம், இந்த திப்கே இன்றைக்கி எல்லாருக்கும் அது என்ன அபிஜித் திப்கே, அவர் அபிஜித் திப்கே அப்படின்லாம் பேசுகிறாங்க. இல்லைன்னா ஒரு பேர் கூட தெரியாது யார். வரலாற்றை புரட்டி பாருங்கள். அஸ்ஸாம் கண பரிஷத் மொஹாந்தின்னு ஒருத்தர் வந்தார், மாணவர் தலைவராக. கட்சியே அதை வச்சு வந்தது. ஒரு டேர்மில் ஆட்சியே அஸ்ஸாமில் வந்து மாநிலத்தில் ஆட்சி புரிந்தார். இப்போ மொஹாந்தி எங்கே இருக்கார்? அந்த கட்சி எங்கே இருக்குது? காணோம். பட்டேல், ஹர்தீப் பட்டேல், இன்னும் ஒரு பட்டேல், ஒரு குஜராத்தில் பெரிய மாணவர் எழுச்சி, ஒரு கட்சி பாஜகவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக காங்கிரஸ் சப்போர்ட்லாம் பண்ணிச்சு. எல்லாம் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா எல்லாம் அடங்கி போச்சு. இப்போ அந்த பட்டேல் எங்கே இருக்காருன்னா, அவர் எந்த பாஜகவை எதிர்த்தாரோ அந்த பாஜகவில் வந்து சேர்ந்தார் அவர். இப்படி நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் நிறைய இந்த மாதிரி மாணவர் தலைவர்களாக வந்தவர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் காணாமல் போயிருக்காங்க. நம்ம வந்து சொல்கிறது என்னென்னால், அரசியலில் வந்து நிலைக்க வேண்டுமானால் வெறும் சித்தாந்தம் மட்டும் பத்தாது, வெறும் கொள்கை மட்டும் பத்தாது. அதை தாண்டி சில அரசியல் யதார்த்தங்களை வந்து நீங்கள் உணர்ந்து செயல்பட்டு தான் ஆக வேண்டும். இப்போ கூட அவர் வந்து சீமான் அவர்கள், அவர் பேர் என்ன, சரத்குமார், இல்லை முன்னாள் துணை முதல்வர் இருந்த இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு திருமணத்தில் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு 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 என்ன சொல்லக்கூடிய கூட்டணி செய்வது ஒரு 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 பிரச்சனையை, சர்ச்சையை ஏற்படுத்தியது. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளே யார் சரி யார் தவறு அந்த கருத்துக்கே போல. என்னுடைய அனுபவத்திற்கும் வயது, அனுபவம், அதை வச்சு கணிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஏன் ஒரே கல்யாணத்துக்கு போனால் என்ன? அண்ணன் தம்பி வேறு வேறு கட்சியில் இருக்காங்க. இதை வேறு ஒருத்தன் திமுக, ஒருத்தன் அதிமுகவில் இருப்பான். சொந்தக்காரன்னு ஒருத்தன் வந்து அவன் கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும். இவனும் மாமனாக இருப்பான், அவனும் மாமனாக இருப்பான், போய் தானே ஆகணும். அங்கே போய் கட்சிங்கிறதுலாம் நான் வரமாட்டேன்னு அது இருந்தது. கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இந்த பீரியடில் வந்து திமுக அதிமுககாரங்க ஒருத்தர் சொந்தக்காரனாக இருந்தால் கூட ஒரே சமயத்தில் போக மாட்டாங்க. தலைமைக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். பரிணாம மாற்றங்கள் வந்து விட்டன. அங்கே சந்திக்கும் போது ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுலையோ வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறதுலையோ வணக்கம் சொல்கிறதுலையோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவர்கள் கூட்டணி என்று அறிவித்தால் நிச்சயமாக அதுக்கு பாதிப்பு ஏற்படும். இவ்வளோ நாள் எதிர்த்தீங்க, இப்போ அவங்க கூட கூட்டணியா அப்படிங்கிற இன்னி வரைக்கும் நம்ம கேட்குறோம்ல. கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து பாஜக மதவாத கட்சி இல்லை என்று அந்த 1999 2004 வாஜ்பாயுடன் மத்திய அரசில் கூட்டணி வைத்த போது பேசினாரே. ஆர்எஸ்எஸ் வந்து ஒழுக்கமான ஒரு சமூக இயக்கம்னு பேசினாரே. இப்போ மட்டும் வந்து திமுக வித்தியாசமாக பேசணும்னு எவ்வளோ வருஷம் பொறுத்து கேட்குறோம்? 25 வருஷம் பொறுத்து கேட்குறோம். அரசியலில் சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி பதிவாயிடும். அதே சமயத்தில் பார்க்கும்பொழுது அப்படி போனால் தான் எல்லாரோடையும் வந்து கலந்துக்கிட்டோம். வாஜ்பாய் அவர்கள் எங்கேயோ ராகுல் காந்தி வெளிநாடு போகும்போது எங்கேயோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். நிறைய பேருக்கு தெரியும். பாஸ்டன் நியூஸ்னு பத்திரிகைலாம் வந்தது. கொஞ்சம் எதே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போயிட்டார். உங்களுக்கு அப்படின்னாலே புரியும். இப்போ ரீசெண்டாக ஆதவர் ஜனார்த்தன் போன மாதிரி அது வந்து பாட்டிலு ஏதோ சரி பாட்டிலா பவுடரா அதெல்லாம் முக்கியம் இல்லை நமக்கு. ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனார். கரன்சியும் கையில் இவளுக்கு மேலே வைக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ விமானத்தில் வெளிநாட்டு எடுத்துகிட்டு போய் வந்தபோது
வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது சோனியா காந்தி அவர்கள் வந்து இது மாதிரி அவர் அமெரிக்காவில் அவருக்கு பிரச்சனை, அவரை அங்கே பிடிச்சி உள்ளே வச்சுட்டான் எங்கள் ஏர்போர்ட்லேயே ராகுல் காந்தி அவர்கள். அப்போது பிரதமரான வாஜ்பாய் இங்கிருந்து அங்கே கூப்பிட்டு சொல்லி அமெரிக்காவில் அவர் உடனடியாக விடுவிப்பதற்கு சத்தமே போடாமல் ஏற்பாடு செய்தார். விரோதி உள்ளே இருக்கட்டும், 4 பேப்பரில் இங்கே பெருசாக போடு. இது வந்து இந்த கட்சி மாறுபாடுகளை தாண்டி ஒரு 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 அது மனிதாபிமானம்னு சொல்கிறதா, ஒரு நாகரிகம்னு சொல்கிறதா, இது வந்து நான் வந்து சொன்னது ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலே கூட உதாரணங்கள் இருக்குது. கலைஞர் அவர்கள் எச்சி ஆண்டேயோட தேர்தலில் நிற்கும் பொழுது அண்ணா நகரில் ஏதோ ஒரு 200 வாக்குகளில் என்னமோ எச்சி ஆண்டே ஜெயிச்சிட்டாராம். கலைஞர் தோத்துட்டார். எம்ஜிஆருடைய ஆட்சி, அதாவது எம்ஜிஆருடைய அந்த அதிமுக. அப்போது எம்ஜிஆர் ஆட்சி அந்த கூப்பிட்டு சொல்லி, இல்லை கலைஞர் சட்டமன்றத்துக்கு வந்து வராமல் இருந்தால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி, அது தவறாக சரியாங்கிறத தாண்டி ஏதோ ஒரு தபால் வாக்குகளை என்னால் போல வரல ஏதோ ஒரு சாக்கு சொல்லி கலைஞரை வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள். ப. சிதம்பரம் அதே மாதிரி ராஜகண்ணப்பனுக்கு எதிராக வந்து ராஜகண்ணப்பன் வெற்றி ஊர்வலம் போயிட்டார் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு. அதுக்கப்புறம் திமுக தலைமை கூப்பிட்டு, கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டு தேர்தல் அதிகாரியிடம் பேசி ப. சிதம்பரம் வெற்றி பெற்றதாக அறிவித்ததாக சொல்லப்படுது. அப்போ பேசப்பட்டது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வேறுபாடுகள், எதிர்ப்பு, இந்த வெறுப்பு, இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு அது சரியா தவறா என்பதை விட அப்படி ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது புரிதல் அவசியமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம வேறு இதுவாக இருந்தால் கூட எல்லாம் ஒரே அரசியலில் தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி வரும்போது இப்போ கூட சரத்குமாருடைய 72 வயது முடியுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் வந்து அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவர் சீமான் போயிருக்கிறாரு, அவர் இவரும் போயிருக்காரு, நயினார் நாகேந்திரன், தனியரசு, அவங்கெல்லாம் போயிருக்காங்க. பிறந்தநாள் அவர் பாஜகவில் இருக்கார் அப்படின்னு சொன்ன திமுகலேருந்து கூட தான் போயிருந்தாங்க, அதிமுகலேருந்து போயிருந்தாங்க, பாஜகலேருந்து போயிருந்தாங்க. நீங்கள் அப்படி பார்க்க போனால் இதே சரத்குமார் அவர்கள் இப்போ பாஜகவில் இருக்கார். அதுக்கு முன்னால் சமத்துவ மக்கள் கட்சியின் தனி கட்சி வச்சுருந்தார். அதுக்கு முன்னால் ஒரு பீரியடில் திமுக ஆதரவாகவும் இருந்தார், திமுகலையும் இருந்தார், எம்பியாக இருந்தார், அதிமுகலையும் கொஞ்ச நாள் வந்து அதிமுக ஆதரவோடு இருந்தார். எல்லாருமே அப்படி தானே மாறி மாறி அந்தந்த அரசியல் சூழ்நிலை மாற்றிக்கிறாங்க. ஒரு அவர்களுடைய சுய லாபத்திற்காகவோ இல்லை எந்த காரணத்திற்காகவோ. அப்போ சரத்குமார் சீமான் போகிறாருன்னா அப்படின்னா உடனே பாஜக கூட்டணி, சீமான் பாஜக கூட்டணியா? ரைட்டு. நாளைக்கு ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வந்தால் அங்கே போவார், திமுக கூட்டணியா? எடப்பாடிக்கு பிறந்தநாள்னு போகிறாரு, அதிமுக கூட்டணியா? எவ்வளோ பேர் கூட கூட்டணி சேர முடியும்? சேர்றாரு, சேரலை, அது வேறு விஷயம். கூட்டணி சேருவதாக அறிவித்தார் என்றால் அன்றைக்கு வந்து நம்ம வந்து அது சரியா இல்லையா, அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் மாறுபடுகிறார்கள், இது. ஆனால் ஒரு அங்கே போய் அவர் அந்த சரத்குமாரை வாழ்த்து விட்டு வந்தார் என்றால் நண்பர் என்ற முறையில் இருக்கலாம். அப்படி பார்க்க போனால் திமுகவை வந்து திமுக அரசை விமர்சித்திருக்கிறேன் பத்திரிகையாளர் என்ற முறையில் பல வருடங்கள். அதிமுக அரசையும் மாறி மாறி அப்போ இருந்ததுனால விமர்சிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு 2 பக்கமும் நண்பர்கள் உண்டு. இந்த பக்கம் அவரும் வந்து திமுகவை சேர்ந்த ஒரு 4-5 அமைச்சர்களாவது என்னோட நேரடி தொடர்பில் இருப்பாங்க. அப்போது அவங்க அமைச்சர்களாக இருக்கும்போது, அதிமுகவில் இருக்கும்போது இருப்பாங்க. திமுக குடும்பத்திலேருந்தும் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. அப்படி இது எல்லாமே வந்து நான் கலைஞர் அவர்களுடன் வந்து பல முறை ஒரே மேடையில் இருந்திருக்கிறேன். ஜெயலலிதா அவர்களே 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். இதில் ஒன்றும் கட்சியெலாம் கிடையாது. அது ஒரு பொதுவான நிலைமை. அப்போ ஆனால் என்ன சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி போய் நம்ம கலைஞரை பார்த்து வந்தோம்னா திமுக சார்பு, ஜெயலலிதாவை பார்த்துட்டு வந்தோம்னா, ஆனால் நம்ம வந்து பொதுவாக இருக்கோம். அப்போது ஒரு அரசியல்வாதி என்பவர் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் நட்பு ரீதியில் ஒரு பிறந்த நாள், ஒரு விழா, ஒரு வாழ்த்து, இதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் அப்படிங்கிறது சொல்கிறது. அதனால் இப்போ கூட அதான் சொன்னேன், பல விஷயங்கள் வந்து இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து
3ஆம் தேதி கர்நாடகா போகிறாரு. அங்கே உள்ள முதல்வர் DK சிவகுமார் அவர்களை சந்தித்து காவிரி விஷயம் பேசுறதுக்காக போகிறார். போகலாம், எம்ஜிஆரோட முன்னாள் போயிருக்காரு. போனதுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறதுனால போயிடும். நேராக போனால் தான் கொடுப்பாங்களா இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்களான்றதை விட இது ஒரு அடையாள அரசியல். ரைட்டு. சட்டப்படி ஒரு காலம் அப்படி போய் கொடுக்கும், அப்பவும் கொடுக்கலன்னா சட்டப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை மாதிரி வரும்பொழுது இப்போ காவிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் DK சிவகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், முதல்வர் கர்நாடகா. தண்ணி இல்லை, உச்சநீதிமன்றம் சொன்னால் என்ன இருந்தால் தானே தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி இல்லைன்ட்டார். இப்போது கூட பார்த்திங்கன்னா இந்த இங்கே இப்போ போராட்டங்கள் நடந்ததுன்னா, இப்போ நீட் தேர்வுக்கு எதிரான நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம், நீட் தேர்வு ரத்து வேண்டும் என்று சொல்கிற அதே தாவேக அரசு நீட் தேர்வுக்கு எதிராக போராடியவர்கள் இந்த அது என்ன கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு சேதாப்பேட்டையில் மதுரையில் அங்கங்கே போகிறோம். பேனர் தான் அவங்களுக்கு. உட்காந்து பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்களாம் கைது பண்ணாங்க, எழும்பூரில் கைது பண்ணாங்க, 4 பேருக்கு எறும்பு முழிவு, சில பெண்களின் ஆடைகள்லாம் கிழிக்கப்பட்டன, அப்படிலாம் விமர்சனங்கள்லாம் வந்தது. நீட் தேர்வு தான் வந்து இவங்க ஆதரவு போராட்டம். இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து தாவேக அரசை விமர்சனம் செய்வதற்காக அப்படி சொல்லவில்லை. கேரளாவில் இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, அதாவது அந்த UDF என்று சொல்லக்கூடிய ஆட்சி, சதீஷன் அவர்கள், இவர்கள் ராகுல் காந்தி அங்கே போய் பிரதமர் வீட்டுக்கிட்டே போய் தாரணா பண்ணார் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில். ஆனால் கேரளாவில் என்ன நடந்துச்சுன்னா, நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடந்தபோது வன்முறையை தடுப்பதற்காக 100 பேரில் வந்து கேரளா காங்கிரஸ் அரசு FIR போட்டது. யார் வந்து அந்த போராட்டம் பண்ணது? மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட். இங்கே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இங்கே ஒன்றா இருக்காங்க. திமுகவில் இருக்கும்போது ஒன்றா இருந்தாங்க, தாவேக வந்தப்புறம் ஒன்றா இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள். எங்கள் கேரளா தான் வந்து இப்போ காங்கிரஸ் அரசு தான் நீட் தேர்வை எதிர்க்கிறதே. தமாஷா என்னன்னா, நீட் தேர்வை முதல்ல 2010 அறிமுகப்படுத்தினதே வந்து காங்கிரஸ் தான். 2013 அதுக்கான மசோதாவை வந்து நிறைவேற்றி அதில் கையெழுத்து போட்டது காந்தி செல்வன் என்ற திமுக அப்பொழுது சுகாதார இணையமைச்சராக UPA கவர்மெண்ட்டில் இருந்தவங்க தான். ஆனால் அதே காங்கிரஸ் தான் இப்போ ஃபிலிம் காமிக்குது நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு. அதே திமுக தான் நீட் தேர்வை ரத்து செய்யாமல் விடமாட்டோம்னு ஸ்டாலின் ஐயா பேசுகிறாரு. அப்போ ஏன் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ ஒரே உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில் காங்கிரஸ் அரசு ஏன் வந்து மார்க்சிஸ்டுகளை கைது செய்கிறது போராட்டம் நீட்டுக்கு எதிராக? நீங்கள் தான் நீட்டுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணுறீங்களே. இது மாதிரி இன்றைக்கி கூட செய்தி வந்திருக்கு, காவிரியில் நீர் விடலைன்றதுக்காக இந்த ஐயா கண்ணுன்னு ஒருத்தர், அவர் பாட்டில் அந்த எலியெல்லாம் கடிப்பார், திடீர்னு கோமணம் கட்டிட்டு போராட்டம்லாம் பண்ணுவார், டெல்லியில் போய் பண்ணுவார், கொஞ்சம் வித்தியாசமான போராட்டங்கள்லாம் பண்ணுவார் அவர். ஐயா கண்ணு அவர் இப்போ கோட்டைக்கு முன்னால் போராட்டம்னு சொல்லி அவர் அந்த வீட்டு காவலியில் இன்னும் அவர் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணது எந்த அரசு? தாவேக அரசு. அதை சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், இந்த அரசியல் நான் அதான் சொல்கிறேன். அப்போது அப்படி செய்வதனால் அவரவர்களுடைய அந்த எந்த சமயத்தில் வன்முறை வந்துடக்கூடாது, போராட்டங்கள் நடைபெறக்கூடாது. இது நான் வந்து எதையும் சப்போர்ட் பண்ணி சொல்ல. 8 வழி சாலை வந்தபோது அதிமுக அரசில் அந்த வாஜ்பாயுடைய அந்த 8 வழி சாலையாவது அறிமுகப்படுத்திய திட்டம் சேலத்தில் வரும்பொழுது விவசாயிகளுடைய நிலம் வந்து அதை வாங்கினாங்க, விலை கொடுத்து அரசு வாங்கி தான். ஏன்னா ரோடு போடணுன்னா எங்கேயோ ஒரு நிலம் வாங்க வேண்டி தான் வரும். அப்படி வரும்பொழுது திமுக போராட்டம் பண்ணிச்சு, பல விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. திமுக போய் ஸ்டாலின் போய் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு தோளோடு தோள் கொடுப்போம், நாங்கள் என்றைக்குமே உங்களோட கூட இருப்போம்னு சொல்லி அங்கே ஒரு இளைஞர் அந்த போராட்டம் பண்ணவருக்கு சால்வையெல்லாம் மேடையில் போட்டு இவர் தான் புரட்சியாளர் அப்படின்னு சொன்னாங்க. அதே வந்து திமுக ஆட்சி வந்தபோது கும்மிடிப்பூண்டியில் சிப்காட்டில் வந்து இதே மாதிரி நிலங்கள் வந்து விவசாயிகளிலிருந்து எடுத்துக்கொண்ட போது போராட்டம் நடந்தது. அன்றைக்கி அந்த திமுக மேடையில் ஏற்றி கௌரவிச்சுது. அதே இங்கே போராட்டம் பண்ணாங்க, பிடிச்சி குண்டாசில் போட்டு. அன்றைக்கி தியாகியாக இருந்தவர், போராளியாக இருந்தவர், இன்றைக்கி வந்து குண்டாசில் பிடிச்சி போகிறது. ஏன்னா அன்றைக்கி எதிர்கட்சி, இன்றைக்கி ஆளுங்கட்சி.
நான் சொல்கிறது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்படி தான் செயல்படுகின்றன. அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு கொள்கை, ஒரு 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 நடைமுறை, அதுவே ஆளுங்கட்சியாக வரும்போது வேறு நடைமுறை. இப்போ தாவேகா வந்து காவிரி நீர் போராட்டம்னு வரும்போது பிடிச்சி உள்ளே போடு, நீட் தேர்வு எதிர்ப்பா அவங்களெல்லாம் பிடிச்சா நீ உள்ளே போட்டாங்க. ஆனால் நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், ரத்து செய்ய வேண்டும். இது முரண்பாடான அரசியல் தான். ஆனால் இந்த முரண்பாடான அரசியல் தான் அந்தந்த சமயங்களில் அவர்களுக்கு வந்து எது சௌகரியமோ, அவங்களுக்கு எது தோதாக இருக்கிறதோ அந்த வகையில் செயல்படுவது வந்து ஒரு அரசியல் மரபாக ஆகிவிட்டது. அது தாவேகா அரசு அதே தான் செய்யுது. திமுக என்ன செஞ்சதோ, அதிமுக என்ன செஞ்சதோ அதே தான் தாவேகா அரசும் செய்யுது. அதனால் நம்ம வந்து பேர் தான் வேறு, பிராண்டு தான் வேறு. இப்போ கூட ஒரு இதுவாக சொன்னாங்க, டாஸ்மாகில் வந்து திமுக மொத்தம் இருக்கிற 12 ஆலைகளில் 11 ஆலைகள் திமுக சார்பான, திமுக நிர்வாகிகளுடைய இல்லை சார்பானது. அவங்கக்கிட்டேருந்து அதிகமாக வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெளி மாநிலங்கள்லேருந்து இப்போது புது புது பிராண்டெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்லாம் பேசுனாங்க, வந்தது. இப்போ என்னென்னா டாஸ்மாகில் இப்போ ஒரு புது கம்ப்ளைண்ட்டு, இந்த வெளி மாநிலங்கள்லேருந்து புது பிராண்டு வருது பாருங்கள், அதை டாஸ்மாக் ஊழியர்கள் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதை உள்ளுக்குள்ளே வச்சிடறாங்களாம், காமிக்கிறதே இல்லையா யாருக்கிட்ட, மதுப்பிரியர் வாங்கிறதுக்கு வராங்கல்ல. இந்த திமுக ஏற்கனவே பழகி போன பிராண்டு இருக்குது பாருங்கள், அது என்ன சொல்லுது, வீரன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்லாம் இருக்குது. அந்த பிராண்டெல்லாம் மட்டும்தான் கண்ணுக்கு படுற மாதிரி வைக்கும்போது அவன் வேறு பிராண்ட் இல்லையான்னு இல்லைன்றான். அப்புறம் அடுத்த தடவை வந்து ஆர்டர் போடும்போது, இல்லைங்க நீங்கள் இந்த வெளி மாநிலத்துலேருந்து வர பிராண்டெல்லாம் விற்கவே மாட்டேங்குது, அது கண்ணிலே காமிக்கல விற்க. அப்போது அரசு வந்து நிர்வாகம் என்பது நம்ம ஏதோ மேலே அமைச்சர்கள் முதலமைச்சர் அப்படின்னு இல்லை, அடிமட்டம் வரை அவர்களுக்கு அந்த கிரிப் இருக்கணும். இப்போ தாவேகா தத்தளிப்பதற்கு காரணமே அந்த கிரிப்பு இல்லை, அந்த பிடிப்பு அவர்களுக்கு இல்லை. அவங்க ஏதோ அந்த அமைச்சர்கள்லாம் போய் ஆய்வு பண்ணால் அதோட வந்து நிர்வாகம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு மிதப்புலையும் கனவுலையும் இருக்காங்க. இந்த ஆய்வுகள் வந்து வெற்று ஆய்வுகள். இப்போ பாருங்கள், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, பழனியில் அந்த நிலத்தில் அந்த பிரச்சனை இருக்குன்னே எனக்கு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறதுக்கு நம்ம ஒரு அந்த அமைச்சருக்கு கீழே இவ்வளவு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அதுக்கப்புறம் மற்ற ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகள், ஊழியர்கள், உளவுத்துறை, இதெல்லாம் இந்த நிர்வாக கட்டமைப்பு என்ன ஆனது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்லுவது வந்து அழகல்ல. அதுக்காக தான் இந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து கிளம்பு காற்று வரட்டும்னுவாங்க. இடைத்தேர்தலில் கூட அதான் சொல்கிறாங்க, கிளம்பு காற்று வரட்டும்ன்றாங்க. உங்களுக்கு தான் புரியல இல்லை, நிர்வாகம் பண்ண தெரியல இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிடும். இது தாவேகா முதல்வர் விஜய் உட்பட அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து ஜனநாயகன் படம் வந்து வெற்றிகரமாக ஓடுறதுங்கிறது உங்களுக்கு முக்கியம். ஆனால் மக்களுக்கு வந்து வாழ்க்கை பிரச்சனைகள், இப்போ கூட பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் 5 நாளாக வந்து குடிநீர் வரலன்னு போராட்டம், பல மாவட்டங்களில் வந்து குடிநீரும் கழிவு நீரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி இதை குடிச்சு பாருங்கன்னு தாவேகா எம்எல்ஏட்ட காமிக்கிறாங்க, கண்ணங்கரையில் இருக்குது தண்ணி. இதெல்லாம் தான் மக்கள் பிரச்சனைகள். ஜனநாயகன் படம் ஐயா ஓடும் ஓடாது, சில படங்கள் ஓடும், சில படங்கள் சுமாராக ஓடும், பல காரணங்கள் இருக்கலாம். சினிமா என்பது வந்து முழுக்க வாழ்க்கை ஆகிடாது, வாழ்க்கையின் ஒரு அங்கம், ஒரு அம்சம். சினிமாவே வாழ்க்கை ஆகிட முடியாது. அவனுக்கு மெயினாக வந்து குடிக்க தண்ணி, சாப்பாடு, இருக்க ஒரு சுமாரான இடம், ஒரு உடை, இதுதான். இது இந்த அடிப்படை தேவைகள். இது இல்லாமல் நீ சினிமாவே பார்த்துக்கிட்டு இருந்தனா, இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நாள் சினிமா பார்ப்பான்? இப்போ நம்ம வந்து கேட்கணுன்னா, ஊழலற்ற ஆட்சியை ஒழிப்போம்னு சொன்ன தாவேகா இத்தனை தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு, அந்த கோட்டு படம் போன அளவுக்கு முதல் 2 நாளில் 1 நாளில் வந்த வசூல், அந்த லியோ படம் வந்த வசூல் அளவுக்குலாம் வரலன்றாங்க. அவன் ஏற்கனவே லீக் ஆகிடுச்சுங்கிறதுனால நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே சமயம் முதல் நாள் வந்து
800 1000 1500 வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வித்துச்சு இல்லை? அதை யார்? காவல்துறை தடுத்திருக்க வேண்டும். காவல்துறைக்கு யார் பொறுப்பு? அமைச்சர், முதல்வர் தானே. அவருடைய படம் வரும்பொழுது போட்டுக்கிட்டீங்களா? தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நடிக்கும்னு எம்ஜிஆர் கூட போட்டுக்கல. மீனவ நண்பன் வந்து அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. மதுரை சுந்தரபாண்டியன் 3 நாள் ஷூட்டிங் மிச்சம் வச்சுருந்து 6 மாதம் பொறுத்து தான் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் போட்டுக்கிட்டார், முதலமைச்சர்னு போடல. இவங்க போட்டுக்கிட்டாங்க. 4 அமைச்சர் நடிச்சிருக்காங்க. முதல்ல யாரோ 3னாங்க, இப்போ கேட்டால் 4. புஷி ஆனந்த் கேமியோ வந்திருக்கு. அதனால் புஷி ஆனந்த் வந்திருக்காரு, அருண்ராஜ், தமிழன் பார்த்திபன், அப்புறம் இன்னொரு அமைச்சர் அவர் இந்த ஸ்ரீநாத், 4 பேர் வந்திருக்காங்க. இது அடுத்தது அநேகமாக வந்து ஒரு புது படம், இதுதான் கடைசி படம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் தேம்பி அழுதார்கள். இது கடைசி படம் இல்லைன்றீங்க? இல்லை, இவங்களாம் அழகிறதெல்லாம் பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மொத்த அமைச்சரவையும் வச்சு ஒரு படமாக எடுப்பாங்களோன்னு. முதல்வர் கதாநாயகனை போட்டு எல்லாருக்கும் ஒரு ரோல், சி ஜோசப் விஜய் அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்னு போட்டு இப்போ கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் இருக்காங்க. அதில் மற்ற கூட்டணி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் கேமியோ தரலாம். வன்னியர்ஸு, விஸ்வநாதன், ஷாஜகான், இந்த மாதிரி கூட்டணி சார்பில் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சினிமாவில் வந்தால் ஒரு பப்ளிசிட்டி வந்தேன். அப்போது உலக வரலாற்றிலேயே ஒரு மாநில அமைச்சர்கள் அனைவரும் சேர்ந்து நடித்த படம் இப்போவே அது உலக வரலாற்றில் ரெக்கார்டு தான். முதல்வர் ப்ளஸ் 4 அமைச்சர் நடித்த படம்னு. நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் ப்ளஸ் 34 அமைச்சர்கள், 4 என்ன 34 அமைச்சர்கள் சேர்ந்து ஒரு படம் எடுங்க, நடிங்க. நம்ம ஜனங்க அதையும் போய் பார்ப்பாங்க, அதுக்கும் போய் பிளாக்ல டிக்கெட் வாங்குவாங்க. என்ன செய்கிறது? இதுதான் வந்து மக்கள் பிரச்சனைகளை என்று நீங்கள் வந்து சரி செய்ய முயல்கிறீர்களோ, மக்களோடு இணைந்து செயல்படுகிறீர்களோ, அந்த அடிமட்டத்தில் சென்று அவர்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயல்படுகிறீர்களோ, அன்றைக்கி தான் வந்து மக்களுடன் உங்களுக்கு அந்த நெருக்கம் வரும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறதுனா, அன்றைக்கி நடந்த மொகாந்தியோ இல்லை எத்தனையோ இயக்கங்களும் கட்சிகளும் வந்து மறைந்து விட்டன. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார், எங்கே போச்சு? நடிகர் சிரஞ்சீவி காணாமல் போச்சு, மத்திய அமைச்சரெல்லாம் ஆனார். இது மாதிரி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் நிலைக்க வேண்டும் என்றால் மக்கள் பிரச்சனையுடன் ஒன்ற வேண்டும். அதே சமயத்தில் அரசியல் கள யதார்த்தங்களையும் அவர்கள் சமாளித்து கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது. பார்ப்போம். சார், பல்லுகளில் நன்றி, வணக்கம்.